ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 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 வேவ் போயிட்டு இருக்கு. என்னன்னா எல்ஜிபிடி கியூ மேட்டர் போயிட்டு இருக்கு. ஸோ இது லிட்டரலி இட் சிமிலர்ஸ் டு யூனக்ல நெகட்டிவ்லயும் சொல்லலாம். எப்படின்னா இப்போ நீங்க யாராவது லவ் பண்றீங்கன்னு இந்த அன்னகர்கள்ன்ற இந்த யூனக் கேட்டகரி பீப்புள் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர லாயல் பீப்புள். சின்ன சின்னதா ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி நமக்குள்ள வந்தாலே நான் வேற ஜெண்டர் அப்படின்ற ஒரு ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் வந்து ஒரு டாப்பிக்கோட வந்திருக்கேன். என்னன்னா, நான் பைபிள் வாசிச்சுட்டு இருக்கேன். ஸோ பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது அதில் வந்து எத்தியோப்பியன் யூனக் அப்படின்னு ஒரு வசனம் பற்றி ஒருத்தரை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தேன். யார் இந்த யூனக்கு அப்படின்றது ஒரு டவுட் வந்துச்சு எனக்கு. சரியா? ஸோ அதுக்கப்புறமா நான் போயிட்டு தமிழில் போய் படித்தேன். தமிழ்ல போய் பார்த்து அதேதான். ஸோ பிலிப் ஓடி போய் அந்த ரதத்தில் சேருவார்ல, அவர் வந்து எத்தியோப்பியன் யூனக்குன்னு பைபிளில் போட்டிருக்கு. ஸோ வந்து நான் போய் இப்போ தமிழில் போய் பார்த்தேன். அவர் வந்து பேர் அன்னகர்னு போட்டிருந்துச்சு. யார் இந்த அன்னகரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணுன்றது ரொம்ப ஆர்வமாயி போச்சு. ஸோ ஏன் இதை நம்ம வந்து தனியா நம்ம யோசிக்கிறது, நம்ம ஒரு வீடியோவே இது பண்ணிடலாம், வந்து எல்லாருக்கும் அது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றேன். ஸோ யார் இந்த யூனக்கு, கொஞ்சம் சொல்றீங்களா அதை பத்தி? யூனக் அப்படி அந்த டேர்முக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, பேசிக்கலி டைரக்டா சொல்லணும்னா டெஸ்டிகல்ஸ் ரிமூவ் பண்ண மென், அதாவது விந்து பைய அகற்றிட்டாங்கன்னா, கேஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா சரி, ஆமா, அவங்கதான் யூனக்ஸ். சோ எத்தியோப்பியன் யூனக்னு போட்டிருக்கிற இடத்துல வந்து முக்கியமா அவங்க வந்து ஒரு ராணியோட யூனக்குன்னு அங்க மென்ஷன் ஆயிருக்கு. அதுவும் சாதாரண ஒரு பொசிஷன்ல இல்ல. அவங்க வந்து ஒரு ட்ரெஷரரா இருக்காங்க. ட்ரெஷரர்னா ஒரு ராணியோட ட்ரெஷரினா எவ்வளவு இருக்கும். சோ அதுக்கெல்லாம் பொறுப்பான ஒருத்தர். ஓகே. இது ரொம்ப பயங்கரமா இருக்கு கேக்குறதுக்கு. சோ ஓகே, ஏன் இது ஏன் அப்படி பண்றாங்க, எதுக்காக? இது வந்து அந்த காலத்துல இது மட்டுமா இல்ல இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் இதுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு இதை கேட்டு. இது என்னன்னா, அந்த காலத்துல இது ஒரு ரொம்ப நார்மலான ஒரு விஷயம், இது ஒரு நார்மல் பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இப்ப நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறோம்ல, இப்போ கவர்மெண்ட்ல ஒரு அஃபிஷியல் ஜாப் நம்ம சேர்றோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிதான் ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு எக்ஸாம் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல ராஜாவோட க்ளோஸா ஒர்க் பண்ணணும், பேலஸ்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ்ட்ரேஷன், அதாவது இந்த டெஸ்டிகல்ஸ் ரிமூவ் பண்ற ஒரு விஷயத்த பண்ணிதான் ஆகணும் அவங்க. இது வந்து எல்லா கிங்டமும் ஃபாலோ பண்ணுச்சான்னு கேட்டா இல்ல, ஆனா நிறைய கிங்டம்ஸ் அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் எத்தியோப்பியா. அவங்க அதை ஃபாலோ பண்ணனால்தான் அந்த குயினுக்கு அடுத்தது கீழே இருக்க க்ளோஸா இருக்கிற அந்த பிரதானி, தமிழ்ல நிறைய பைபிள்ல வந்து பிரதானி அப்படின்னு போட்டிருக்கு. எல்லா பிரதானியும் யூனக்ஸ் கிடையாது, ஆனா நிறைய பிரதானிகள் ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ற குயினோட க்ளோஸா ஒர்க் பண்ற பிரதானிகள் வந்து யூனக்ஸ் தான். சோ அதுல இந்த பாபிலோன்ல இந்த வழக்கம் ரொம்ப நார்மல். அதே மாதிரி எத்தியோப்பியால அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல இது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். ஓகே, இது ஏன் பண்றாங்கன்னு எதா இருக்கா? லைக் எல்லாரும் இல்லைன்னு சொல்றீங்க, எல்லாருக்குமே அது இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா ஏன் அது அவங்க பர்டிகுலரா சில பேருக்கு மட்டும்தான் அது பண்றாங்க? இது எப்படின்னா, அந்த காலத்துல ஒரு 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 பிலீஃப் இருந்துச்சு. என்னன்னா, கிங்கோட குயினோட யாருமே அதிகமா இன்டெலிஜென்ட்டா இருக்கக்கூடாது. சோ அதிகமா இன்டெலிஜென்ட்டா அத காமிச்சா வந்து அது வந்து கிங்குக்கு குயினுக்கும் ஒரு அவமானம் மாதிரி. ஆனா அதே சமயம் அவங்கள க்ளோஸாவும் வச்சுக்கணும். அது ஒரு கிங்டம் ஸ்ட்ராட்டஜி மாதிரின்னு சொல்லலாம். இப்போ எங்க இருந்தாவது போய் போர் செஞ்சு யாரையாவது ஸ்லேவா கூட்டு வருவாங்க. அப்படி கூட்டிட்டு வந்துட்டு அங்க அவங்க வந்து ரொம்ப நாலேஜபிளா இருக்காங்கன்னா அவங்கள சும்மா வெட்டி கொண்டு போடாம, இல்ல ஏதோ சாதாரண அடிமை வேலையில சேர்க்காம அவங்களோட நாலேஜை யூஸ் பண்ணிக்கணும். ஆனா அதே சமயம் அவங்க எந்த சூழ்நிலையிலயும் குயின் கிட்டயும் எதுவும் அட்வான்டேஜ் எடுக்கக்கூடாது. பட் நமக்கு அந்த இடத்துல ஒரு 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 ஆள் வேணும், அந்த நாலேஜும் வேணும், பட் கிங் குயின் கீழே இருக்கணும். சோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படின்னு சொல்லலாம். கிங்டம் வைஸ் பார்த்தா இது அந்த டைம்ல அது ரொம்ப வைஸான ஒரு டிசிஷன்.
ஓ பேசிக்கலி ஒரு கிங்டமை காப்பாத்துறதுக்கு இவங்கள வந்து ஆமா. அவங்க இது வந்து லைக் அவங்களாவே வர வர விஷயம் தான் ஆமா. நினைக்கிறேன்ல. இது வந்து நம்ம என்ன நெனச்சுர்றோம்னா, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இத வந்து அவங்க க்ரூவலா பண்ணி, அப்படிதான் அவங்கள பண்றாங்கன்லாம் கிடையாது. நம்ம எப்படி வந்து இப்ப கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் ஒரு நம்ம சேரணும்னா, நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு படிப்போம், எல்லாமே பண்ணுவோம். ம். ஆனா அது வந்து உண்மைக்கே அது கஷ்டப்பட்டு பண்றதில்ல. உண்மைக்கே பார்த்தா நம்ம வந்து அத விரும்பி தான் பண்றோம். அந்த ஓ பொசிஷனுக்காக நம்ம பண்ற கைண்ட் மாதிரி. ஆஃப் அ சாக்ரிஃபைஸ் சொல்லலாமா? சாக்ரிஃபைஸ் தான். ஆனா அது ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்றது? ஆம் அது ஒரு கொடூரமான காரியமா இப்ப நம்ம கரண்ட்டா யோசிச்சோம்னா, அது ரொம்ப என்னடா இது ஒருத்தரோட டெஸ்டிகல்ஸ ரிமூவ் பண்ணி ஒரு மேனே இல்ல. அப்டின்ற ஒரு இடத்துல இருந்து தான் நீங்க பொசிஷன் குடுப்பீங்களான்னு நம்ம இப்ப ஆமா. யோசிப்போம். ஆ. ஆனா அப்ப வந்து எப்படி இருந்ததுன்னா, அது ரொம்ப நார்மல். இவ்ளோ பெரிய பதவியில போய் உட்காரணும்னா, யூ ஹேவ் டு லெட் கோ சர்டன் திங்ஸ் அந்த மாதிரி. ஓகே. ஆ அது ஆக்சுவலி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஆமா, லைக் அவங்க அவரு மட்டும் இல்ல. அப்ப அவரோட ஃபேமிலியும் அதுக்கு ஒத்து இருக்கணும். அ ஆமா, அந்த இடத்துக்கு அவரு சாக்ரிஃபைஸ் பண்றதும் ஆமா. லைக் இல்ல இட்ஸ் ஒரு குட். முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த மாரி பொசிஷன்ஸ்க்கு போறவங்க வந்து ரொம்ப யங் ஏஜ்ல போமாட்டாங்க. ஓ! மோஸ்ட்லி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, 40 இயர்ஸே யங் தான் ஓ! அந்த டைம்ல. ஓகே, ஓகே, ஸோ ஓகே, 40 இயர்ஸ்க்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், குழந்தைங்கலாம் இருப்பாங்க. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா கிங்குக்கு சப்மிட் பண்ணி போயிருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட இருக்க மாட்டாங்க. ஃபேமிலியோட பெருசா இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க பொசிஷன் வந்து ரொம்ப சாதாரணமா இப்ப நம்ப பீரியட்ல பார்த்தா, இப்போ ஒரு ஒரு அன்னகர் நம்ம சொல்றோம் அப்டின்னா, ஒரு டிரான்ஸ்ஜெண்டரோ இல்ல வந்து ஏதோ பிசிக்கலி ரிமூவ் பண்ணப்பட்டவங்களோ யாராவது பார்த்தா நம்ம வந்து ஒரு மாதிரி ஆ இப்போ ட்ரீட்மெண்ட் வேற மாரி இருக்குல்ல. ம், கரண்ட்டா ஜென்ரலா. இதுல நெறைய பேரு வேற மாரி இப்ப நல்லா வந்துட்டாங்க. ம். ஆனா, இன் ஜெனரல் இப்பவுமே அத ஒரு தரக்குறைவா ஒரு ஒரு மட்டமா பார்க்குற ஒரு பார்வை இருக்கு. ஆனா, அப்ப வந்து எப்படின்னா, தே ஆர் லிட்டரலி நெக்ஸ்ட் டூ கிங். அவங்கள பார்த்தாலே கிங்க பார்த்த மாரி. ஓ! ஜனங்க வந்து அவ்ளோ சீக்கிரத்துல போய் அவங்கள போய் பார்க்க முடியாது. ம், ம், ம். மந்திரிகளுக்கு கூட ஓரளவுக்கு தான் ஆக்சஸ். ஆனா, இந்த யூனக்குக்கு வந்து மந்திரிகளுக்கும் மேல. ம். கிங்குக்கு கீழ, குயினுக்கு கீழ. ஓகே. லிட்டரலி அவங்க மத்த எல்லா மந்திரிகளுக்கும் மேல இருக்க மேல மாதிரி, ஒரு ஹெட் மாரி. நடுவுல நடுவுல தே ஆர் இன் பிட்வீன். ஆ லைக் அத புரியுது, வந்து புரியுது. ஒரு சில காரியத்த வந்து ஆ மந்திரிங்க கிட்ட குடுக்க முடியாது. ம், ம். ஆனா வந்து யாரோ சீக்ரெட்டிவ்ஸா. நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். ஓகே. அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. லைக் செம்ம பெரிய பொசிஷனா இது ஆமா, இருக்கு ஆக்சுவலா. ஆமா. அ ஆனா இது வந்து இப்போ இப்போ அது ரிமூவ் பண்ற நிலைமையில இருக்குன்னா, ம். ஆனா காடோட கிரியேஷன் படி பார்த்தா அது வந்து தப்பு இல்ல. ஏன்னா காட் அப்படி படைக்கல நம்மள. ஸோ அப்போ இது காட் அலோவ் பண்றாரா? இது இது அவரோட ஆமா. பர்ப்பஸா இருக்கா? ஆதியாகமத்துல வந்து தெளிவா எழுதியிருக்கு. இந்த மாரி ஆணும், பெண்ணுமா தான் படைச்சிருக்காரு. சிருஷ்டித்திருக்கோம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தெளிவா நமக்கு பைபிள் வந்து ஆமா. டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கு. ஆனா, அதே பைபிள் வந்து நமக்கு வேற ஒரு டிஸ்கிரிப்ஷனும் குடுக்குது. என்னன்னா, அ ஐடென்டிட்டி பொறுத்தவரைக்கும், அதாவது ஒருத்தருடைய அடையாளம், மனுஷருடைய அடையாளம் வந்து பயங்கரமா சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கு நெறைய எவிடன்ஸ் இருக்கு. ஒன் ஆஃப் த எவிடன்ஸ் வந்து ஆதியாகமத்துல 6ஆம் அதிகாரத்துல இருக்கு. இந்த ம். ஜயன்ட்ஸ் போயிட்டு ஆ போயிட்டு அவங்க கூட விமனோட சேர்ந்து சேர்ந்து. அவங்க மூலியமா நெறைய ஜெயண்ட்ஸ் வந்து உருவாகுறாங்க. ஸோ இது வந்து அது ஒரு ஒன் ஆஃப் த இன்சிடென்ட் அப்படி சொல்லலாம். சின்னுக்கு அப்புறமாவே, அதாவது விழுகைக்கு அப்புறமா, ஃபால்க்கு அப்புறமாவே நெறைய வந்து ஐடென்டிட்டில டிஎன்ஏ லெவல்ல டேமேஜ், கான்சிக்வென்சஸ் அதோட இம்பாக்ட் ம். ஆ ஒ அ கான்சிக்வென்சஸோட கான்சிக்வென்சஸ் ம். அந்த ஓகே. மாதிரி அது தொடர்ச்சியா இப்ப எப்படி வந்து ஸ்ட்ரெஸ் வந்தா பிபி வந்துரும். பிபி வந்தா நெக்ஸ்ட் ஸ்ட்ரோக் ஸ்டோக் அந்த வந்துரும் மாரி அந்த மாரி. அந்த மாதிரி கன்டினியூஸ் இவால்விங் எஃபெக்ட்டா நெறைய டேமேஜ் வந்து ஐடென்டிட்டிக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ ஓகே. அப்படி வந்துருச்சுன்றபோது பைபிள் இன்னொரு ஒரு தெளிவ குடுக்குது. என்னன்னா, அ மத்தேயு 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த வசனத்துல தெளிவா கேட்டகரைஸ் பண்ணியே வந்து எழுதப்பட்டிருக்கு. என்னன்னா 3 கேட்டகரியா அவங்க சொல்றாங்க. யார் இந்த யூனக். ஓகே. ஆமா. ஆ. யூனக்க குறிச்சு 3 கேட்டகரி சொல்றாங்க. ஓகே, நம்ம அத படிச்சா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. மத்தேயு 19:12 பார்த்தீங்கன்னா, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்கள் உண்டு. ம். மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. இப்ப இவ்வளோ நேரம் நம்ம பேசுனோம்ல. ஆமா. அது வந்து மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள். ஒரிஜினலா பிறக்கும்போது அவங்க அன்னகர்கள் கிடையாது. ஓகே. ஆ ஆனா அன்னகர்களா ஆக்கப்பட்டவங்க. இது அப்போ பிறக்கிறது அப்படி பிறந்தது வந்து ஒன் ஆஃப் த எஃபெக்ட் ஆஃப் சின்னு சொல்லலாமா?
ஆமா, எக்ஸாக்ட்லி. அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இப்ப இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, பிசிக்கல் டிசபிலிட்டியாவே அப்படி பிறந்தவங்க இருக்காங்க. இப்போ ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பிறவி குருடர்கள், பிறவி காது கேட்காதவங்க, பிறப்பில இருந்தே பேச முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நம்ம எப்படி பாக்குறோம்னா, அவங்கள ஹீல் பண்ணணும். பேசிக்கா அது ஒரு ஹீலிங் தேவைப்படுற ஒரு விஷயம். அப்படி பிறந்தவங்களும் உண்டு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி அதான் சொல்றாங்க. தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன். இது புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. அத வந்து ஆமா, அத புரிஞ்சா புரிய முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதியிருக்கு. ஓகே. சோ அப்போ இப்போ 3 கேட்டகரி. ஒருத்தவங்க வந்து அப்படி பறக்குறாங்க, ஒரு சில பேர் அப்படி ஆக்கப்படுறாங்க. 3வது கேட்டகரி வந்து ராஜ்யத்திற்கு பரலோக ராஜ்யத்துக்கு அவங்க அன்னகர்களா. அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இது வந்து லிட்ரலா டெஸ்டிக்கல் ரிமூவ் பண்ற மாதிரி கிடையாது. அப்படியும் சிலர் இருக்காங்க, ஆனா அது ரொம்ப கம்மி. அந்த ரேஷியோ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த கேட்டகரி ஆஃப் அன்னகர்கள் யாரு அப்படின்னா, நம்ம ரொம்ப ஈஸியா ரிலேட் பண்ணோம்னா, நம்ம சிபிஎம் சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் who dedicate their life like Jesus is my Lord, Jesus is my husband, அவர்தான் என் மணவாளன், சோ நான் அவரை தவிர வேற யாரும் என் வாழ்க்கையில மணவாளன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹார்ட் லெவல்ல அவங்க வந்து கம்ப்ளீட்டா அதை கட் பண்ணிடுறது. அவங்களையும் இந்த அன்னகர்கள் கேட்டகரியில தான் அவங்க வராங்க. சோ இவங்க அது வந்து கிங்டம்காக, காட்காக, அவங்க ஆமா, காட்காக. இப்போ நன் இருக்காங்க, பிஷப்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அந்த டினாமினேஷன் வைஸா கூட இது வந்து ரொம்ப பிராக்டிக்கலா நடக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம இருக்கு. சோ அவங்க எல்லாம் எப்படின்னா, பரலோகத்துக்காக, தேவராஜ்யத்துக்காக அவங்க அன்னகர்களை ஆக்கி கொண்டவர்கள். இப்ப பவுலுமே என்ன சொன்னா, என்ன மாதிரி நீங்க இருக்கிறதா இருந்துருங்க, கல்யாணம் பண்ணாம இருந்துருங்க, ஆனா உங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. உங்களால வந்து அப்படி இருக்க முடியல அப்படின்னா, நீங்க வெசனமா இருக்கிறதோட விவேகமா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரு சொல்லியிருக்காரு. சோ விரதரா இருக்க முடியலன்னா. அண்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எல்லாராலையும் இருக்க முடியாது. சோ தட் இஸ் ஒன் திங். அது வந்து ஒரு வரம், அது ஒரு கிஃப்ட். இட்ஸ் a gift. நீங்க ஆண்டவரோட அதிகமா க்ளோஸா இருக்க 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 உங்களுக்கு அந்த கிஃப்ட், அந்த வரம் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அது உங்களை அறியாம அதை நீங்க ஃபோர்ஸ் பண்ணி, இப்ப நம்ம என்ன நினைச்சிடும், பரவாயில்லப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்து ஆண்டவருக்காக அப்படியே தானே அதுக்காக அது கஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா அவங்க ஆண்டவரோட இருக்கிற அன்பும் அவங்களோட இன்டிமசியும் வந்து அதை ஈஸியா எப்படி சொல்றது, அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் அதுல இருக்கனால இது ஒரு விஷயமாவே அவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு லைவா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம அப்துல் கலாம் சார், அவர் வந்து அவர் கல்யாணமே பண்ணிக்கல. அவர் வந்து ஒரு முறை இன்டர்வியூல கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, மறந்துருச்சு அப்படின்றாரு. அது வந்து ஏன் அப்படி மறந்துருச்சுன்னா, அவ்வளவு இன்வால்வ் ஆயிட்டாரு அந்த ரிசர்ச்ல. அந்த மாதிரி ஆண்டவரோட பயங்கரமா நம்ம இன்வால்வ். இது ஏதோ வந்து தனியா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அப்படி கிடையாது. நீங்க ஒரு விஷயத்துல ஜென்ரலாவே ரொம்ப இன்வால்வ்டா இருக்கும் போது மற்ற காரியங்கள் மறந்துடும். அது நெகட்டிவ்லயும் சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நீங்க யாராவது லவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி மத்த எல்லாம் உலகமே மறந்துடும் இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவரோட நீங்க அவரோட அன்புல ரொம்ப இருக்கும் போது என்ன ஆகிடும்னா, நமக்கு தன்னால வந்து அதெல்லாம் மறந்து போயிடும். அதுவும் அப்போஸ்தலர்கள் வந்து பவுல் பீரியட்ல எல்லாம் வந்து எல்லாம் லிட்டரலி எரிச்சிட்டு இருந்தாங்க, ஃபேமிலியா கொளுத்திட்டு இருந்தாங்க. புரியுது. அதனால பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் கல்யாணம் ஆகாதனால இங்க இருந்து குச்சி செவரேறி குச்சி தப்பிச்சு போயிருவேன் அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. சோ நான் அப்படிதான் படிக்கும் போது அப்படிதான் நான் இமேஜின் பண்ணிப்பேன். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். சோ என்னன்னா, அந்த மாதிரி டைம்ல நீங்க அதுக்கு வந்து யூ பெட்டர் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடலாம், தப்பிச்சு ஓடுறதுக்காவது ஈஸியா இருக்கும். இல்லன்னா நீங்க கண்டிப்பா பிள்ளைக்காக இருந்தாகணும், மனைவிக்காக இருந்தாகணும், அவங்கள காப்பாத்துறதுக்காக இருந்தாகணும். அந்த சுவிசேஷம் நீங்க உரைக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்றதுதான் அவரோட
பார்வையா இருந்திருக்கு. அது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ம். நிறைய ஸ்காலர்ஸ் இருக்காங்க, அதுக்கு நிறைய ஆங்கிள்ஸ் இருக்கு. இப்ப கூட இத பத்தி பேசுறோம். இதுக்கு பயங்கர டைமென்ஷன்ஸ், லேயர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ ஒரு ஒரு ஆங்கிள் இருக்கு. அது எல்லாமே நம்ம ஒரே இதுல பேசிட முடியாது. எனக்கு அதே மாதிரி எல்லாம் எனக்கு தெரியும்னு நான் சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அப்போ இதை பத்தி கேட்கும்போது லைக் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு 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 வேவ் போயிட்டு இருக்கு. என்னன்னா எல்ஜிபிடிக்யூ மேட்டர் போயிட்டு இருக்கு. ஸோ இது லிட்ரலி இது இட் சிமிலர்ஸ் டு யூனக்ல ஆல்மோஸ்ட். பட் இதுல நீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? என்ன இது, எப்படி இது why it is wrong அப்படின்றத? ஆமா, எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா, இது வந்து பைபிள் ஒரு ஸ்ட்ராங் பேஸ் கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். என்னன்னா, இது இப்ப இருக்கிறது வந்து நிறைய இவால்வ் ஆன ஒரு விஷயத்த நம்ம இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆரிஜின் பாத்தீங்கன்னா கிளீனா 3 கொடுத்துருக்கு. என்ன ஒரிஜினலா நம்மள உருவாக்குனது வந்து அதுக்கப்புறமா ஒரு ஆஃப்டர் ஃபால் எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்கு. விழுகைக்கு அப்புறம் ஒரு பெரிய தாக்கம் ஐடென்டிட்டியில, நான் யாரு, என் கடவுள் யாரு, கடவுளுக்கும் எனக்கும் என்ன உறவு, அதெல்லாம் அற்று போய் நமக்கு நம்மளே ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிக்கிற ஒரு இடத்துல போய் அதுக்கப்புறமா அவங்கவுங்க ஒரு ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, ராஜாக்களை உருவாக்கிக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜட்ஜஸ் தான் இருந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ராஜாக்கள் வராங்க, அப்புறம் ராஜ்யங்கள் வருது, ராஜ்யத்துக்கு ஒருத்தர் தேவை அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஸோ இன்னும் சொல்ல போனா ஸ்காலர்ஸ் ஹிஸ்டரியில ரொம்ப ஸ்காலர்ஸா இருக்கவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, டேனியல் கூட அன்னகரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இப்போ டேனியல ரொம்ப உயர்வா பாக்குறோம் இல்லையா? அவரை வந்து நம்ம இப்ப அன்னகர் சொன்னா நமக்கு அதே பார்வை இருக்குமா அப்படின்னு கேட்டா அது ஆக்சுவலி எனக்கு தெரியல. எனக்கு வந்து அது டவுட் தான். ஆனா அவங்க அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள். ஒரு ஜென்ரலாவே ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவே இந்த அன்னகர்கள்ன்ற இந்த யூனக் கேட்டகரி பீப்புள் வந்து பயங்கர இன்டெலிஜென்ட், பயங்கர லாயல் பீப்புள், செம்ம லாயல் பீப்புள். அதனால தான் இவங்க என்னன்னா, இப்போ ஒரு கிங் இன்னொரு கிங்க போய் மேற்கொள்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் எதர் கிங்கா இருந்தா கொன்னுடுவாங்க, ஆப்போசிட் கிங்க கொன்னுடுவாங்க. கீழே இருக்க சப்ஜெக்ட்ஸ், அதாவது நார்மல் மக்களை அடிமைகளா எடுத்துப்பாங்க. ஆனா இன்பிட்வீன்ல இருக்கவங்கள, மந்திரிங்களெல்லாம் மோஸ்ட்லி தே வில் கில். பட் இந்த அன்னகர் கேட்டகரிய வந்து அவங்க எய்தர், ஏன்னா அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட், வெரி ரேர், அவங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேர் சோர்ஸ் ஆஃப், எப்படி தமிழ்நாட்டுல வந்து பொயட்ஸுக்குன்னு ஒரு புலவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்க மாதிரி அந்த காலத்துல அவங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்துச்சு, ரொம்ப மரியாதை இருந்துச்சு. தேர் ஹைலி டேலண்டட். அவங்களோட ஐக்கியூ லெவல் வேற, அவங்களோட புத்திசாலித்தனம் வந்து எல்லாத்தையுமே ஈஸியா, பீப்புள் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அது பயங்கரமா அவங்களுக்கு இருக்கதான் செய்யுது. சோ இப்ப கூட கரண்ட் சிச்சுவேஷன்ல கூட ஒரு சிலர் நல்லா படிச்சு இருக்கிற, இப்ப இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர்ஸோ இல்ல யூனிட்ஸோ யாராவது இருப்பாங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட போயிட்டு நீங்க சாதாரணமா பேசிலாம் அவங்கள வந்து ஒரு கன்வின்ஸ் பண்றதோ இல்ல அவங்க கிட்ட நீங்க நார்மலா கூட பேசுறது கஷ்டம். ஏன்னா அவங்க அவ்வளவு இன்டெலிஜென்ட் பீப்புள். அது அவங்க ஜீன்லயே இருக்கு. அது காலகாலமா ஜெனரேஷன்ஸா வந்துட்டே இருக்கு. ஏன்னா வந்து ஒரு ராஜ்யத்துல ராஜாவுக்கும் மந்திரிக்கும் நடுவுல அவங்க ஹேண்டில் பண்ணா அவங்களோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிக்க பாருங்க. அந்த மாதிரி இருந்தவங்க. அதுல என்னன்னா, போர்ல ஒரு ராஜாவும் ஒரு மாதிரி. இப்போ வந்து பாபிலோன் ராஜா பாத்தீங்கன்னா, தானியேலை கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, சோதிச்சு டெஸ்ட் பண்ணி அவங்க வைஸா இருந்தனால அவங்கள ஒரு பிரதானியா நியமிக்கிறாங்க. இதே எல்லா ராஜாவும் பண்ண மாட்டாங்க. ஒரு சில ராஜா அவங்கள கேலி பொருளாவும் மாத்துவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப லாயல்ன்றனால பழைய ராஜாக்கு தான் அவங்க லாயலா இருப்பாங்க. என்னைக்கா இருந்தாலும் அது பிரச்சனை, இவங்க நாளைக்கே ஒரு ரைவல் மாதிரி ஒரு ஒரு எதிரி கூட்டமா மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ரொம்ப எப்படி சொல்றது, எதுலயுமே சேர்த்துக்க மாட்டாங்க. அது அங்கிருந்தே ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு ஒரு இலக்காரமா பாக்குறது, அவங்கள இன்னும் அவமானப்படுத்துறது, எவ்வளவுக்கு எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ அவ்வளவு பண்றது, பேசிக் நெசசிட்டி கூட கொடுக்காம இருக்குது, அதெல்லாமுமே நடந்திருக்கு. சோ இதுல வந்து எப்படின்னா, இப்ப இருக்கிற
இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல வந்து there are lot of other things. சின்ன சின்னதா ஏதாவது ஒரு இன்செக்யூரிட்டி நமக்குள்ள வந்தாலே நான் வேற ஜெண்டர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. ஆனா ஒரிஜினலா they are very good people, very highly intelligent, கிங்ஸ் அண்ட் குயின்ஸோட ராணிகளோட க்ளோஸா ஒர்க் பண்ண பீப்புள், வெரி லாயல். இவங்க ஹிஸ்டரி அப்படிதான். வார்ல தான் இவங்களோட நிறைய டேமேஜ் ஆன டைம். அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்க செதறி அவங்க உயிருக்காக ஓடி எங்க போய் என்ன பொழைக்க முடியுமோ அந்த மாதிரி தான் அவங்க செதறடிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது அப்படி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் there's a huge difference இருக்குன்னு சொல்றீங்க. It's not the same. It's definitely not the same.